குட் மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன் எல்லா இண்டெக்ஸ்லையும் பார்க்க போகிறோம். எல்லா இண்டெக்ஸ்லையும் சேர்ந்த மாதிரி ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தனித்தனியாக போட்டிருப்போம். ஷார்ட்ஸுன்றதில் 1 மினிட் தான் போட முடியும். ஆனால் வீடியோன்றதால எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் போடலான்ட்டு இந்த வீடியோ போடுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி முடிஞ்சிருக்க இடம் 24,323 அப்படின்றது முடிஞ்சிருக்கு. நம்ம பார்க்க போகிறது 24,400ன்ற காலை நம்ம பார்க்க போகிறோம். இது 95க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட்டு கீழே, அதாவது 95லேருந்து ஒரு 10 பாயிண்ட் மைனஸ் பண்ண 85 இல்லை 80. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வச்சு ஹோல்ட் பண்ண முடியுமோ ஹோல்ட் பண்ணிக்க. 10 பாயிண்ட்டு இல்லை 15 பாயிண்ட்டு அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது மார்க்கெட் கீழே போயிடும். ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் யாராலையும் எப்படியும் சொல்ல முடியாது. கரெக்டாக இதுதான் ஸ்டாப் லாஸாக ஹிட் பண்ணிவிட்டு திரும்பும் இல்லை ஹிட் பண்ணாமல் திரும்பும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் நிறைய பேர் மைண்ட் செட்டை வச்சு பண்ணுறது. நிறைய பையிங் நிறைய செல்லிங் இருக்கும். அதனால் இது ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸுன்னும்போது அதில் நம்ம ஓரளவுக்கு அக்யூரசி இதில் வருது. ஒரு 10 ஆர்டர் போடுறோன்னா அதில் 8 ஆர்டர் கரெக்டாக போகுதா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிறதே நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம லெவல்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு நான் கொடுக்குற லெவல்ஸ் அக்யூரஸியாக இருக்குது, டார்கெட் ஹிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆர்டர் எடுங்க. நான் சொல்கிறேன்றதுக்காக பிளைண்டாக நீங்கள் ஆர்டர் எடுக்க வேணாம். ஒரு வேளை நீங்கள் தொடர்ந்து என் வீடியோஸ் 2 வாரமாக போட்டுட்ருக்கேன். இந்த 2 வாரத்தில் நான் போட்ட வீடியோவில் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, பழைய வீடியோஸில் எத்தனை ஆர்டர் நான் சொன்னதில் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா தெரியும். இது நான் சொல்ல தேவையில்ல. ரெகுலராக என் வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதனால் நீங்களே முடிவு எடுத்துக்கங்க. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணலாமா வேணாமா, அது உங்கள் சொந்த முடிவை பொறுத்தது. நான் யாரையும் இது பையிங் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் அனலிசிஸ், உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அனலிஸ் பர்பஸ்க்காக தான் கொடுத்துட்ருக்கேன். இது ஒரு வேளை கரெக்டாக வந்தால் நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு ஓகே, இந்த லெவல்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு டார்கெட் போகுது, எடுக்கிற ட்ரேட்லாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் கொடுக்குற லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஸ்டாப் லாஸும் நம்ம கொடுக்குறது கிடையாது. 10 பாயிண்ட்டு மேக்ஸிமம் 15 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன். அதனால் உங்களுக்கு லாஸ்ன்றது அதிகமாக இருக்காது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் அதிகமாக கிடச்சிருக்கும். ஏதாவது ஒரு வீடியோ 2 வீடியோ 2 இடத்துல 2 நாள் மட்டும் எங்கேயாவது ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும், இல்லை அந்த ப்ரைஸே வராமல் கூட போயிருக்கும். இப்போ நான் கொடுக்குற லெவலில் அந்த ப்ரைஸ் வரலைன்னா உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லைன்னு அர்த்தம். அதை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அந்த லெவல் வரலைன்னா நீங்கள் ஆர்டர் எடுக்க தேவையில்ல. ஏன்னா அன்றைக்கி ட்ரேடிங் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கால் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நம்ம 24,000, அதாவது நிஃப்டி 24,323 அப்படின்ற இடத்துல முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம கொடுக்க போகிற கால் 24,400 அப்படின்ற கால் கொடுக்குறோம். அந்த கால் பார்த்திங்கன்னா இப்போ க்ளோஸ் ஆகிருக்க ப்ரைஸ் 93. நம்ம எடுக்க வேண்டிய ப்ரைஸ் 95. ஸ்டாப் லாஸாக ஒரு கீழே ஒரு 10 பாயிண்ட் இல்லை 15 பாயிண்ட்டு. 95ல் 10 பாயிண்ட்டுனா 85 இல்லை 80 போட்டு ஹோல்ட் பண்ணுங்கள் டார்கெட்டுக்காக. ஃபஸ்ட்டு டார்கெட் 115, செகண்ட் டார்கெட் 140, தேர்ட் டார்கெட் 163. இது நிஃப்டியில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியில் பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டியில் நம்ம எடுத்துக்கிட்டு
அது முடிஞ்சிருக்க இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா 52,660 அப்படின்ற இடத்துல முடிஞ்சிருக்கு. 52,660ன்னு முடிஞ்சிருக்க இடத்த நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு நெட் இஷ்யூன்றதால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. 52,660ன்னு முடிஞ்சிருக்க இடத்த நம்ம வந்து பார்க்க போகிற கால் வந்து 52,700ன்ற கால் வந்து பார்க்க போகிறோம். அது க்ளோஸ் ஆகிருக்கிற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா 278. இது வந்து 272க்கு மேலே இருந்து பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸாக வந்து ஒரு 10 பாயிண்ட்டு கீழே, அதாவது 62, 260 இல்லை 262 வச்சு ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 320, செகண்ட் டார்கெட் வந்து 345 வச்சுக்கிங்க. தேர்ட் டார்கெட் வந்து 370 கிட்ட வச்சுக்கிங்க. ஸ்டாப் லாஸஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு டெக்னிக் தெரியுதோ இல்லையோ, மணி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அவசியம். டெக்னிக் தெரியாதவங்க கூட மணி மேனேஜ்மெண்ட், அதாவது மணி மேனேஜ்மெண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது, அவங்க போடுற ஸ்டாப் லாஸ் தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க, லாஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க அதிக நேரம். அதாவது 1000ரூவா 2000ரூவா போகிற வரையும் வந்துடும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராஃபிட்டை வந்து 1000ரூவா வந்தாலும் புக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய பேரோட சைக்காலஜியாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்டாப் லாஸையும் கரெக்டாக வந்து ஏற்றுக்கிட்டு வெளில வரணும். ஒரு நாள் லாஸ் வருதா அதை பார்த்துக்கிட்டு ஓகே இன்றைக்கி லாஸ், ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு நாளோட முடிய போகிறது கிடையாது. மார்க்கெட் எவ்ரிடே இருக்க போகுது, வீக்லி 5 நாளும் இருக்க போகுது இல்லைங்களா. அதனால் இன்றைக்கி நம்ம விட்ட லாஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் ட்ரேடிங் பண்ணி திரும்ப லாஸ் ஆகிட்டே போவாங்க. அதனால் ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் போடுங்க. அந்த ஒரு ஆர்டரில் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணுங்கள். டார்கெட் கரெக்டாக வச்சுக்கிங்க. ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா விட்டுருங்க. முடிஞ்சால் ஃபஸ்ட் ஹாஃபுக்குள்ளே ட்ரேடிங் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட் ஹாஃப்ன்றது ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே 9:15 ஒரு 10:15க்குள்ளே வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது நல்லது. ஏன்னா மூவ்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ரீமியம் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும், உடனே கிடைச்சிரும். நீங்கள் நினைக்கிற லெவல்ஸ் வந்து சீக்கிரம் அச்சீவ் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் ஒரு செஷன் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் இன்னொரு செஷன் ட்ரை பண்ணலாம், 2 to 3. இந்த 2 இடம் தான் மார்க்கெட் வந்து நல்ல அதிக மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடங்கள். இது ரெண்டுமே அதிக மூவ்மெண்ட் கொடுத்தாலும் காலையில் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வந்து நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கும். ஆனால் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து பெருசாக ஏறாது, அதே ப்ரீமியம் தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் மூவ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால அதில் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டியில் 52,660 முடிஞ்சிருக்கு. நம்ம பார்த்துருக்க கால் வந்து 52,700 கால். இது வந்து 272 பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 260 இல்லை 262, 10 பாயிண்ட் போட்டுங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 325, செகண்ட் டார்கெட் 400, தேர்ட் டார்கெட் வந்து 450. அடுத்த டார்கெட்டை வந்து க்ளோசிங் வச்சுக்கலாம், 650 கூட போகலாம். ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் டார்கெட் வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, டார்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால், உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிக்கிங்க. இது வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோன்றதால இதை வந்து யாரும் அலட்சியமாக நினைக்க வேணாம். ரெகுலராக என் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதுன்னு. அதனால் இது வந்து ஒரு சர்வீஸ் மைண்டோடு தான் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அது நிறைய பேருக்கு இந்த லெவல் சென்றடையும். நிறைய பேர் ஆப்ஷனில் வந்து லாஸ் ஆகிட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.